அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே சீமானுக்கு எங்கிருந்து பணம் வருது, காளியம்மாள் எங்கிருந்து கார் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைவருமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக காளியம்மாள் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் சில விளக்கங்களை சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே வெறும் அரசியல் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கைன்னு கிடையாது அப்படின்னும் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு வேலையை பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்து தான் அரசியலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிற கட்சிகள் மாதிரி எங்க கட்சி பொருளாதாரத்தில் ரொம்பவே மேம்பட்ட ஒரு கட்சி கிடையாது, அதனால எங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் உழைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு காளியம்மாள் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்க ஊர்ல நாங்கள் இன்னமும் விவசாயம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், நிறைய வேலைகளை நாங்கள் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், வெறும் அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சீமான் அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனால் நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஏற்கும்படியாகவே இல்லை. ஏன்னா எப்போ விமர்சனம் அப்படின்னு வந்தாலுமே சீமான் வெளிநாட்டு பணத்தில் தான் வாழ்றாரு அப்படின்னும், நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க கட்சிக்கு தரக்கூடிய திரள் நிதியை சுருட்டி தான் குடும்பத்தை நடத்துறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அவங்க மேலே இருந்துட்டு இருக்கு. இதற்கு காளியம்மாள் என்ன விளக்கம் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே வேற ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும், எங்களுடைய வேலையாக இன்னமும் நாங்கள் ஒரு மீனவ குடும்பம் தான், அதற்கு பிறகு என்னுடைய கணவர் வேலை செய்யறாரு, என்னுடைய தகப்பனார் வேலை செய்யறாரு, நான் பார்த்தீங்கன்னா நானும் யூடியூப் சேனலில் வச்சு வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரியான வர வருமானத்தில் தான் கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னும், ஏன்னா எங்களுடைய கிராமத்தில் பேருந்து வசதி அப்படின்றது மிகவும் குறைவு அப்படின்னும், எங்க குடும்பம் பெருக பெருக கார் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் ஆயிடுச்சு, அதனால தான் எல்லோருமே சேர்ந்து காரை வாங்கணும், இதற்கு போய் என்ன இவ்வளவு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்கினாலே ஒரு நபரால் கார் வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க நான் கார் வாங்கவே கூடாது அப்படின்னு என்ன மட்டம் தட்டத்துக்கு இவங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் காளியம்மாள் எழுப்பியிருக்காங்க. உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் விமர்சிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே இவங்களுக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வியை திமுகவுடைய கைகூலிகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இவங்க விளக்கம் தரவே தேவையில்லை அப்படின்னாலும் நாம் தமிழ் கட்சியை நம்பக்கூடிய நிறைய மக்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.